தற்போது அண்மை செய்தி. சென்னை கத்திப்பாரா அருகே அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர்ந்து பல நாட்களாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சென்னை கத்திப்பாரா அருகே அங்கன்வாடி பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை பார்த்து வருகிறோம். பணியிடங்களை நிரப்பும் பொழுது காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு இணைகிறார். ராம்குமார், இது குறித்தான கூடுதல் விவரம். தமிழகம் முழுவதும் பணியாற்றக்கூடிய 50,000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக 16 நாட்களாக சென்னையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே மாவட்ட வாரியாக போராட்டம் நடத்திய நிலையில் கடந்த 10 நாட்களாக சென்னையை முற்றுகையிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 313 எண் கொண்ட அந்த தேர்தல் வாக்குறுதி அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், அதே போல ஓய்வூதியம் அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தற்போது உழைப்பாளர் சிலை மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே போராட்டத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் விமான நிலையத்திலிருந்து வடபழனி அதே போல சைதாப்பேட்டையிலிருந்து கிண்டி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் ஸ்தம்பித்து நிற்கிறது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தங்களது நியாயமான கோரிக்கையான 311 எண் கொண்ட அந்த திமுகவின் தேர்தல் வாக்குறுதி இதனை கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை நிறைவேற்றவில்லை என வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நியாயமான கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தி வரும் இவர்களை காவல்துறையினர் குண்டு கட்டால் கைது செய்வதும் தாக்குவதும் அவதூறாக பேசுவதும் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசுவதும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இதனை கண்டித்தும் தற்போது இந்த கிண்டி கத்திப்பாரா அருகே இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கிண்டியிலிருந்து இது வடபழனி அசோக் நகர் செல்லக்கூடிய அந்த சாலையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதால் போக்குவரத்துக்கு கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உடனடியாக இந்த காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை சென்னையை விட்டு அகலமாட்டோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இவர்களுக்கு நன்றி ராம்குமார்.